ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் நோட்டிஷ் பண்ணி எபிசோட் 334 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து மாதிரி வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பண்ணலாம். எப்பவுமே படிப்புன்னு இருக்கிறன்னா அவ்வளவு சீக்கிரம் சண்டையில இறங்க மாட்டேன். அப்புறம் இது கென்ஜூட்சுவை தகர்த்துறோம். அந்த பாம்புங்களோட அசைவை வச்சு பாக்குறப்ப அதுங்க நம்மள கவனிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உடல் வெப்பத்தாலையும் நாக்கால சுவாசிக்கிறது மூலமாவும் பாம்பு தன்னை சுத்தி இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கும். நீ பாம்புகளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே அவன் ஆச்சரியமா student இருக்கு. அந்த ஒரோச்சி மருவை கொல்றதுக்காக தான் நான் இவ்வளவும் படிச்சேன். ஆனா இப்ப நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஏன் இடத்துல இருக்கீங்க. இது எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. இந்த பாம்புக பெருசாயிடுச்சு. இந்த இடத்துல ஏதாவது பொறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. பொறி வைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன எலியா? நாளைக்கு எந்த டைலாக் வரும்? ஸ்கூல் காமிக்கிறாங்க. ஓடு சொன்னதான் ரெண்டு பேரும். இது சுசானோ தானே? அவசரப்படாத சாஸ்கே, அவனை கொல்லக்கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? அவன்கிட்ட ஒரோச்சி மாறுவோட பவர் இருக்கிறதுனாலயே அவ்வளவு சீக்கிரம் அவன் சாக மாட்டான். வெறிமாடிக்கலாம் ஒன்னா சாஸ்கே, இப்ப பாரு என்ன இது? நம்ம பேச்சு கேள்வி. உன்னை நீ ஏன் இவ்வளவு வெட்கப்படுறன்னு எனக்கு தெரியல. முதல்ல முகத்தை மறைச்ச, அப்புறம் உன்னோட மொத்த உடலையும் மறைச்சுக்கிட்ட. நீங்க ரெண்டு பேரும் காம்போ வருவீங்க அவன் நினச்சா பார்த்தான். தப்பிக்கிறதுக்காக உடம்ப உருக்கிட்டியா? ஒரோச்சி மாறு மட்டும் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா நீ ஒரு வெத்து வேட்டுதான். இங்க பாரு சாஸ்கே, நீ என்ன குறைச்சு எடை போடுறன்னு நினைக்கிறேன். என்னதான் பிங்கோல ஆபத்தானவங்களோட பேரு பட்டியல்ல உனக்கு முன்னாடியே வந்துட்டாலும் லார்ட் ஒரோச்சிமாருவோட ஒத்து பார்க்கும் போது நான் ஒண்ணுமே இல்லை. அதை நானே ஒத்துக்கிறேன். இப்ப என்னால என்ன முடியும் நான் காட்டுறேன். சாஸ்கே, ஜாக்கிரதை. சுத்தி சக்கரா படர்ந்து இருக்க. எது உண்மைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட சதையை என்னால இப்படி சுலபமா உருக்கிட முடியும். எனக்குள்ள இருந்து நானே எப்படி பிரிஞ்சு வரத பார்க்க பாம்பு தோல் உரிக்கிறது மாதிரி தெரியும். இந்த டெக்னிக்ல நான் ஒசுகி கிளானுடைய ஃபிளஷ் டிரான்ஸ்மிஷன்ங்கிற புது டெக்னிக்கை இணைச்சிருக்கேன். உனக்குள்ள அவன் தெரியுமே, அதான் சுகெட்சு. அவனால தண்ணீரா மாறிட்டு மறுபடியும் மனுஷனா உருமாற முடியும். அதே மாதிரி என்னால எனக்கு ஏற்பட்ட காயங்களை உடனே சரி செஞ்சுக்க முடியும். உசுமாக்கி கிளான சேர்ந்த ஒரு பொண்ணோட உடலை பிரிச்சு படிக்கும் போதுதான் இந்த தாற்பயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அது வேற யாரும் இல்ல, கரீன் தான். கரீன் உசுமாக்கி கிளான சேர்ந்தவ தானே? உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்களோட சிறப்பம்சமே அவங்களோட ரத்தம் தான். அதனாலதான் அவங்க தலைமுடி ரெட்டா இருக்கு. அது அவங்களோட வலுவான உயிர் சக்தியை குறிக்குது. நீ இப்போ உன் அணியில இருக்கிற கடைசியால பத்தி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இல்லனா நீ அவனை நண்பனாவே பார்க்கலையா? நீ இவங்களை தேர்ந்தெடுத்தப்பவே நான் உன்னோட பகுத்தறிவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஷினாபி உலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாதவங்களை நாம குப்பைக்கு சமம்னு சொல்லலாம். ஆனா அப்படி திறமை இல்லாதவங்க திறமை இருக்கிறவங்க கிட்ட இருந்து திருடுறதும் ஒரு திறமை தானே? திறமைகளையும் திருடிக்கிட்ட அதானே? ஒரோச்சி மாறு கிட்ட இருந்து கர்ஸ் மார்க்க வாங்கினியா? இல்ல, அது என்ன தற்காலிகமா தான் ஊக்குவிச்சது. இத நான் ரியூச்சி குகையில எனக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ணேன். ரியூச்சி கொகையா? வாய்ப்பே இல்ல. ஆமா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். மவுண்ட் மியோபோக்கோ ஷிகோட்சு காடுக்கு இடையில இருக்கிற ஒரு பிரத்யேகமான இடம் அது. அங்க லார்ட் ஒரோச்சிமாரு மட்டும் இல்ல, நானும் அவரு கூட போயிருந்தேன்.
அங்க இருந்த ஒயிட் ஸ்னேக் சேஜ் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னால லார்ட் ரோச்சிமாரோவையே மிஞ்ச முடிஞ்சது. இப்படித்தான் நான் இதை கத்துக்கிட்டேன். மறுபடியே தான் வரேன். ஏதோ நடந்திருக்கா பின்னாடி. சாஸ்கே, அவசரப்படாத. அந்த அம்புல இருந்து ஷேரிங் அவன் வச்சு விலகி அட்டாக் போயிட்டான். பண்ண முன்ன விட என் சென்சரி தன்மையோட வீரியம் அதிகமா இருக்கு. இந்த இயற்கையோட ஆற்றலும் எனக்கு பக்கபலமா அமைஞ்சிருச்சு. இயற்கையோட ஆற்றலா? நான் நினைச்சது சரியா போச்சு. இங்க கவனி. ஜூகோ கிளானை சேர்ந்தவங்களோட உடம்புல பொறப்புல இருந்து இயற்கையோட ஆற்றலை உருகிற தருமம் இருக்கும். அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாத ரகசியம் இதுதான். இது அவங்கள இன்னும் வலிமையாக்கிடுச்சு. ஜூகோ கிளானுடைய அடிப்படையான சக்தி மேல இருந்த அளவுக்கு ஆர்வம் உங்களுடைய தாக்குதல் மேல லார்ட் ஓரோச்சிமாருவுக்கு இருந்ததே இல்லை. இதுக்கு அடிப்படையா தேவைப்படுற எல்லாமே ரியூச்சி குகையில கிடைக்குங்கிறத லார்ட் ஓரோச்சிமாரு கண்டுபிடிச்சாரு. பிள்ளையாது. அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் அடையறதுக்கு எந்த தாமதமும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா அவரோட உடம்பால அவ்வளவு பெரிய ஆற்றலை பொருட்படுத்த முடியல. அதனால்தான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவரால ஏழவுக்கு முழுமையா மாற முடியாம அவ்வளோ மிஞ்சிட்டியா? புரிஞ்சிருச்சு. நீ சேஜ் மோடோட சக்தியை பயன்படுத்துற. அப்ப நீயும் ஒரோச்சிமாருவ போல ஒரு கேவலமான பாம்பு தான்ல. பாம்புகளை பத்தி எல்லாமே படிச்சு உனக்கு எப்படி இது தெரியாம போச்சு? இப்போ நான் ஒரு பாம்பு கிடையாது. என்னோட முழுமையான சேஜ் பவரை பயன்படுத்தி இப்ப நான் பாம்புல இருந்து முழுசா ஒரு டிராகனா மாறிட்டேன். என்னென்னமோ பண்ணி வச்சு இது கம்பிட்டு எப்போ கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேட்ட கேள்விக்கு பதில். இவங்கெல்லாம் சுசானாவை பயன்படுத்தணுமா இல்ல வேண்டாமா? உங்க விருப்பம் தான். யானா விட்டுருவீங்களா? உங்க யாருக்கிட்டயுமே பதில் இல்ல போலயே. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டிகிரி கேட்ட உங்களுக்கு யாருக்கு பதிலா நானே பதில் சொல்றேன். போச்சு. என்ன நடக்குது? ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டோம். எல்லாரும் தயாராகுங்க. இவங்கள ஐயா யாரையா நீங்க? மொத்தமா முடிச்சாகணும். இல்ல, மொத்தம் 25 பேரு. மத்சுஷிக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தெளிவா திட்டம் போட்டு தாக்குவோம். ஏன்னா நாம எல்லாரும் காகிக்கள். சரியா சொன்னீங்க. ஆரம்பிக்கலாம். தாத்தாதான் அப்போலேருந்து இப்போ பயங்கர ஃபயராக இருக்குது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தான். அப்பா. உயிரோடு இருந்திருந்தா என்ன ஆகுது? மாதராவை சமாளிக்க அவங்க 5 பேருமே திணறாங்க. அங்க அளவில்லாத சக்கரா இருக்கு. ரொம்பவே ஆபத்தான ஒருத்தனை தான் ரீஅனிமேட் பண்ணி வர வச்சிருக்காங்க. அதனாலேயே சக்கரா கொஞ்சம் அதிக அளவுல தான் இருக்கும். 5 காகைகளும் அவனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ரீஅனிமேட் பண்றவன நம்ம நிச்சயமா சும்மாவே விடக்கூடாது. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இப்ப வரைக்கும் இல்ல. ஒவ்வொரு மறைவிடத்தையும் சல்லட போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கபூட்டோ இருந்ததுக்கான தடயமே கிடைக்கல. சென்சரி யூனிட் என்னாச்சு? அவங்க கிட்ட இருந்தும் எந்த தகவலும் வரல. ஏதோ தடுப்பு சுவரை அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆட்களை அனுப்பலாமா? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாரையும் தான் அனுப்பிட்டோமே. இதுக்கு மேல சண்டை போடதான் ஆள் சரியா இருக்காங்க.
அந்த பக்கம் டோபி நரட்டோ. இந்த ஒரு அமைதி. கபுட்டு எந்த அளவுக்கு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சேம் ஃபீலிங் ஐயா. சேஜான் ஒயிட் எக்ஸ்ட்ரீம் ஒட்டர். ஒண்ணுமே தெரியல. கேக்குற பாக்குற திறமைகளை வெளிச்சம் அப்புறம் சத்தம் மூலமா இதை அழிச்சிடும். இது காத்த கட்டுப்படுத்தி நம்மோட அசைவுகளையும் உணர்வுகளையும் இது லாக் பண்ணிடும். பாம்போட கருவிலியால மொத்த வெளிச்சத்தையும் அடைச்சிட முடியும். என்னோட சதையை உருக்குறது மூலமா என்னால சத்தத்தையும் அதிர்வுகளையும் ஈடுத்துக்க முடியும். அதனால சேஜ் மோட்ல இருக்கிற என்னால மட்டும்தான் எந்த தடையும் இல்லாம நகர முடியும். வாய்ப்பே இல்ல. இப்படி போனா சுசானோ நிலைக்காது. முதல்ல இந்த இட்டாச்சியோட நெத்தியில அவனோட பேப்பர் சீல எழுதி ஒட்டி மறுபடியும் அவனை ஒரு பொம்மையா மாத்தணும். இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஓடு. என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்ற மாதிரி. இட்டாச்சி, உன்னால மட்டும் எப்படி என்ன எல்லா சூழ்நிலையிலையும் கண்டுபிடிக்க முடியுது? பார்த்துந்தாங்கிறான் வண்ணம். ஒருவேளை என் சக்கரா எங்க இருக்குங்கிறத நீ கணிச்சிட்டியோ? ஹே, ஒரு நிமிஷம் இரு. என் பேரியரை கடந்து நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தப்பவே உன் சக்ரா எங்க இருந்து வருதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுதான் இந்த ஜுட்சுவோட பலவீனம். நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணப்பன்னு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே. அதை வச்சு பார்க்கும்போது இப்ப உன்னால என்னோட சக்கராவை கண்டுபிடிக்க முடியாது, அப்படிதானே? மறுபடியும் போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா இட்டாச்சி? உன் சக்கராவை கண்டுபிடிச்சது நான் தான் ஒரு இடத்துல கூட நான் சொல்லவே இல்லை. இத பண்ணக்கூடிய நாகட்ட கூட தான் நான் இருந்தேன். என்கிட்ட அந்த திறமை இல்ல. அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப கூட உன்னோட குறிக்கோள் என்னங்கறத எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் என்னால நகர முடியும். உன்ன மாதிரி ஒரு தெளிவான சந்தர்ப்பவாதிக்கு நிச்சயமா சாஸ்கே தான் முக்கியம். அதனால நீ அவகிட்ட தான் போவேன்னு எனக்கு தெரியும். உன் ஜுட்சுவை நாங்க கண்டுபிடிச்சிருவோன்ற சிச்சுவேஷனை விட்டா உன்னால அவங்கிட்ட நெருங்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ சாஸ்கேவை பயன்படுத்தி என்னோட மூளையை குழப்பினால அதுக்கு ஆச்சரியம் இல்லை. உன் கிளான்ல இருக்கிற மத்தவங்களை விட நீ புத்திசாலியா இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட இந்த விஷுவல் பவர் மட்டும்தான். மனுஷங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க தெரிஞ்ச திறமசாலி நீ. அந்த வித்தைய சரியா பயன்படுத்த தெரிஞ்சவனும் நீதான். அதனாலதான் எல்லாருமே உன்கிட்ட சுலபமா ஏமாறுறாங்க. இதனாலதான் நீ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே உன்னால சுலபமா நீ கெட்டவன்னு நம்ப வைக்க முடிஞ்சத. அவன் மேல போயிட்டான். என்ன இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா மட்டும் உங்களோட திறமையை பயன்படுத்தி என் திறமையை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் அண்ணன் உன்கிட்ட அளவுக்கு அதிகமா போய் சொன்னதால அவனை பத்தி நிச்சயமா உனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமா தான் இருக்கும். சாஸ்கே, என் கூட காட்டு பண்ணி அடிக்கிற மிஷனுக்கு ஒன்னா வந்தீங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, நான் கிளம்புறேன். கூட்டு போக மாட்டான். அதுதானே, நல்லா ஞாபகம் இருக்க. காட்டு பண்ணியா? ஏதோ சீக்ரெட் கோடு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க காட்டு பண்ணிய வேட்டையாட போறீங்களா? சொல்லுங்க அண்ணா. அவாய்ட் பண்ணிடுவான்னு ரெடியா நிக்கிறான். அது பார்க்க பெரிய அரக்க மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம வயல் வரப்பெல்லாம் நாசம் பண்ணுதாமே. அதனாலதானே நீங்க இப்ப அதை கொல்றதுக்கு கிளம்பி இருக்கீங்க. ஆனா எதுக்காக நீங்க தனியா போறீங்க? நானும் உங்க கூட வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஒரு நல்ல வில்வித்த வீரன், அது உங்களுக்கே தெரியும் தானே.
நாம 2 பேர் கூட நிறைய வேட்டைக்கெல்லாம் போயிருக்கோம்ல. ம்? அது எதனா தலையில் கொட்டும். ஆ, என்ன மன்னிச்சிரு சாஸ்கே, இன்னொரு நாள் போலாம். ஆ. அது ஏதோ விட்டு போயிட்டான். அண்ணா இதேதான். அப்புறம் இன்னொரு நாள் செத்து போயிட்டான்ற மாதிரி. போகாதீங்க. அது செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது, 2 பேரும் காம்போ ஆகுது. கூட்டு போனதான் என்ன அவட்டாச்சுக்கு விட்டு விட்டு போயிருப்பான். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் பயிற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி வா, மேலே ஏறு. சரி, இதுதானா? அதை கொன்னுடாத. ஆ? திரும்பி வராத மாதிரி காயப்படுத்திடு. நீ இப்போ தயாரா? கபட்டோன்னு சொன்னான். ஆ, முக்கியமான உறுப்பை விட்டுரு. முக்கியமான ஒரு பொருள். இப்ப பாரு. அப்படின்னா பாம்பு வச்சு தான் ஆட்டம் போடுறான், பாம்பு வச்சு. ஆனா அது திரும்ப வந்துடுது, என்னதான் பண்ணணும்? ஏதோ பிளான் இருக்கும். சாவுதே. என் கத்தியால அவன் வாழை வெட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அப்பா இதுக்கு தான் உன்னை அவசரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எக்கனாமி போட்டான்னு நினைக்கிறேன். அடடா, இதை நான் மறந்தே போயிட்டேனே. அதாவது என்னோட மண்டையில ஒரு கொம்பு இருக்குங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஒன்றும் ஆகல. இன்னைக்கு அடிக்கவே இல்லையா? என்ன மாரி தொட்டுருவியா அவனை? ஆ. அண்ணா, நீ அதை மொத்தமா தவற விட்டுட்ட. மன்னிச்சிருங்க அண்ணா. உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவைப்படுது. கொடுத்தா தானேயா? சரி வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன். அப்பா, ஹா, அதுதான் இன்னைக்கு உதவிக்குது போல. ஒரு வழியா நீ காட்டு பண்ணிய சரியா அடிக்க கத்துக்கிட்ட. இன்னொரு ஆனா தடவை. எங்க காட்டு பண்ணிக்கு பதிலா ஒரு பெரிய பாம்பைய அடிச்சிட்டான். ஆமா, இந்த எபிசோட்ல என்னென்னமோ நடந்துச்சு. கபுட்டோ என்னென்னமோ சொல்றான். அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிது. திரும்ப திரும்ப பார்க்கணும். நிறைய விஷயம் பின்னாடி நடந்திருக்குன்றது தெரியுது. இந்த இடத்துக்கு, இந்த பொசிஷனுக்கு இவ்வளோ அசால்ட்டாக வந்து அவன் நிற்கலன்றத அது வந்து சொல்லுது. ஸோ பின்னாடி அவன் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு வந்து தான் இவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ தலகணத்தோடு அங்கே வந்து நிற்கிறான். அப்படின்னா சும்மா இல்லை, இந்த வாருக்கு நிற்கிறான். இவ்வளோ விஷயங்களை பின்னாடி பண்ணியிருக்கான்னா எதையும் கற்றுக்காமல் தெரிஞ்சுக்காமல் வந்து நான் ஒன்றும் குட்டா போக்கில் பண்ணிடல அப்படின்றத இங்கே சொன்ன மாதிரி தான் இருந்தது. நிறைய பண்ணியிருக்கேன். நான் கூட இட்டாச்சி வரணும் போச்சு, மாட்டு நான் நல்லா வச்சு செய்ய போறான் இட்டாச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பழைய கப்புட்டோவே நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்.
பார்த்தா பயப்புல என்னென்னவோ கத்து வேற வச்சுட்டு மாதிரி பயங்கரமா வந்துட்டான். மாறிட்டு இருந்திருக்கான். ரொம்ப டஃப் கொடுத்தான். அவனை சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. அதான் உரைச்சியே நான் மிஞ்சிட்டேன்றான். உரைச்சினால கூட அந்த உடம்பு வந்து அன்னைக்கு அவர் உடம்பு ஏத்துக்கல. பட் என்னால முடிஞ்சிச்சுன்னு சொல்றப்போ மிஞ்சிருக்கான்ற மாதிரி தான் இருந்து. ஏன்னா இங்க வந்து இட்டாச்சி இருக்கான், சாஸ்கே இருக்கான். இவங்க 2 பேரும் விழி பிதுங்க வச்சிருக்கான் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அவன் ஆ. வந்திருக்கான்றது. ஏன்னா இட்டாச்சி முன்னாடி எல்லாமே அசால்ட்டுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். அசால்ட்டா முடிக்கிற ஆளு. அவனே இவ்வளவு டஃப் குடுத்துட்டானே அப்படின்னா அவன் எந்த லெவல்ல நின்னுக்கிறான்றத அதுவே காட்டுச்சு. நிறைய விஷயம் பண்ணி இதனால டோபி கிட்ட அவ்வளோ கர்வம் அந்த பேச்சுலாம் எதுன்றது இப்போதான் ம். எங்களுக்கு புரியுது. ஆனா இட்டாச்சி சாசுகேவும் நல்லா இருந்தது. அது வேற எத்தனை மாதிரி. வாட்டி பார்த்தாலும் ஐயோ அது நல்லா இருந்தது. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு ஏன் அண்ணன் நீ தொடுவியா என் தம்பியை நீ தொடுவியான்ட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பெயின் கொடுக்குது. ஆமா. ஏன்னா சாஸ்கே அந்த வயசுலேருந்து இட்டாச்சி பின்னாடியே தான் அந்த குழந்தைங்க அப்போ அது ஏங்கின விஷயமே தானே. எங்கள் அண்ணன் கூட போகணும் கற்றுக்கணும் எனக்கு அவனை மாதிரி ஆகணும். ஏன்னா அங்கே அப்பா போட்ட ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அண்ணன் அப்படி இருக்கா நான் இல்லைன்னு அந்த சின்ன வயசுல இருந்தது. இவனை ட்ரைனிங் கொடுறான்னா எதை இறா அப்புறம் தட்டி கழிச்சுனே தான் இருப்பேன். ஏன்டா அந்த குழந்தை ஒரு இது கூட்டிட்டு கூட்டு தான் போயாண்டா போனேன் அப்படின்ற என்ன. மாதிரி இருக்கு. ஒரு ஒரு நம்மளுக்கே கோவம் வருது டச் மேலே. பட் அவன் வந்து அந்த டைம்லேயும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அவன் வேணாம் இந்த பிரச்சனைகள் அப்புறம் எப்படியா அவன் கற்றுக்கிறது அப்படி விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்து நீ திடீர்னு வந்து அவன் கற்றுக்க என்ன இப்படியே இருக்கிற நீ தத்தி அப்படின்னா எப்படியா நீ எதனா சொல்லி அவன் கொடுத்துருந்தா தான் நான் அது குழந்தையாவே பார்க்குறேன் இட்டாச்சி சாசுகேவை. ரொம்ப அதுதான் தப்பு. அது வந்து இன்னும் என்ன சொல்றது இப்போ வேணும்டா இன்னும் கொஞ்சம் போட்டோன்ற மாதிரியே அவனோட இது இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க அப்போ வந்து கற்றுக் கொடுத்தா சரியா பண்ணலன்ட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ அந்த பாராட்டை வாங்கும்போது சாசுகே மூஞ்சில அந்த ஒரு பெருமை அந்த ஒரு சந்தோஷம் அப்படி இருந்தது. அதெல்லாம் எப்பயும் நடக்க வேண்டியது இப்போ நடக்குது. இதுதான் இந்த இட்டாச்சியோட அந்த அவன் வருத்தப்பட்டான் இல்லையா இதுதான் எல்லாத்தையும் நானே பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தேன் அவன் தம்பியும் நானே ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தேனே தவிர அவனை கற்றுக்கவே விடலை. அவனை பாதுகாக்கணுன்றதுலேயே விட்டுச்சே தவிர அவன் கற்றுக்கணும் அவனுக்கு தேவைன்றதே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது இப்போ நடக்குது. ஆனால் தான் அந்த ஸ்மைல் இப்போ கற்றுக்கினேன் இப்போ வருது அப்படின்றது வந்து அந்த சந்தோஷம். பாராட்டு அண்ணன் வாயிலேருந்து அந்த பாராட்டு வேற இல்லையா. அதுவும் சாசுகேவோட சின்ன வயசை காமிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடும். அப்படி இருந்த பையன் இப்போ எப்படி மாறி எப்படி நிற்கிறான் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போதே நமக்கு மனசு பாரமாயிடுது. ப்ளஸ் இப்போ அவனுக்குன்னு யாருமே இல்லை. இப்போ அவன் மட்டும் அந்த வில்லேஜ் இருந்து அந்த ஃபேமிலி இருந்து அப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ யாருமே இல்லை. இப்போ இருக்கிறது நரோட்டோ மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம நரோட்டோ நினச்சா இன்னும் ஒரு அவன் தான் பிரச்சனை. அவனு மட்டும் இல்லைன்னா இப்போ சாசுகே வந்து ஒரு அனாதை மாதிரி தான் யாருமே இல்லை. ஸோ அவனை இப்போ கண்டுக்கிறது அவனை மாற்றணும் அவனுக்காக ஒரு உயிர் நரோட்டோ தான் இருக்குன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இன்னும் திருக்காத சாக்குறானே அவள் ஓட்டிட்டியே 2 பேர் இருக்காங்க. பட் அதுதான் முயற்சி பண்றது சாசுகேக்காக முயற்சி பண்ணி அவனை பத்தி எல்லாரும் யோசிக்கிற ஒரு ஆள்னா நரோட்டோ தானே. இல்லை இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம சாஸ்கே மேலே கோவப்படுறோம் பண்ணுறோம். பட் அவன் இப்படி ஆனதுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லை. நிறைய விஷயங்கள் தானே அவனை இப்படி மாற்றிச்சு. அந்த தனிமை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நருட்டோ முன்னேறி போயினே இருக்கிறான். அவனுக்கு ஒரு குரு எல்லாமே அவனுக்கு வந்து கிடைக்குது. இவனுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு பிஸியாக போயிட்டு இருந்தது. இவன் அதனாலேயே ஒரு மாதிரி தாழ்மன்பாக்கில் போனது தான் இது எல்லாத்துக்கும் ஒரு அந்த இடத்துல தான் அது ஒரு இதுவாயிடுச்சு. நருட்டோ என்னை மிஞ்சி போயிட்டான் அவனும் இதுவாயிட்டான். இன்னும் நான் வந்து இப்படியே இருக்கேன். அண்ணனும் வந்து நம்மளை அடிச்சு போட்டு நீ இன்னும் தேரலன்ட்டான். அது எல்லாம் அவனுக்குள்ளே இறங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வழி எடுக்குதுன்னு தெரியல. அதுதான் இந்த உரைச்சி மாட்டு போனது. அதே அந்த ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தால் அது கதையே வேறு. பட் இன்னும் இவ்வளோ ப்ரெஷர் அவன் மேலே போட்டுட்டு ஏதோ பண்ணுறாருன்னா அவன் என்ன தான் பண்ணுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணதான். கிட்டத்தட்ட பார்த்தா பெயின் நிலமை மாதிரி தான். பெயினும் அந்த இடத்துல நின்று என்கிட்ட என்ன சொல்கிறது பெருசு வந்து என்னை நம்பிடுச்சு. ஓகே இது என்ன வழி எடுக்குதுன்னு தெரியல எப்படி காப்பாதுன்னு தெரியல. ஓகே இதுதான் என் முடிவுன்னு அவன் எடுத்தான். அப்போ அது என்ன சொல்கிறது அவனுக்கு சொல்ல ஆள் இல்லை கேட்கலாம். அதே இடத்துல தான் நான் வந்து சாஸ்கே 2 பேரும் அதே தான் வழி மாறிட்டாங்க. திரும்ப எடுத்துகிட்டு வரலாம். அவனாவது அது என்ன சொல்ல கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தது அது போயிடுச்சு. பட் இவனுக்கு இப்போ வரைக்கும் பேக் போனாக நின்றுட்டு இருக்குது நருட்டோ. அவன் கொஞ்சமாவது கேள்றான். அவன்கிட்ட பேசுறது கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறதான் தோணுது. உனக்குன்னு யாரும் இல்லை நீயா நினச்சிங்க இருக்காங்க. இவ்வளோ நடந்தும் உன்னை ஊரே வெறுத்தாலும் இன்னும் வெறுக்காமல் 2 பேர் இருக்காங்க தான் சொல்லணும். இல்லை அந்த ஒரு ஈகோவோ இல்லை வந்து பவர் வைஸ் நான் குறைவாக இருக்கேன்ற அந்த தாழ்மனப்பான்மை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுரு. ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல அதையாவது மதிச்சிருக்கலாம். நரோட்டோ அந்த விஷயத்தில் உன்கிட்ட எப்படி இருந்தா நீ அவன்கிட்ட எப்படி இருந்ததெல்லாம் தெரியும்ல அதையாவது அவன் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இல்லை இப்போது கூட பழகுன உனக்கே தெரில. பட் இட்டாச்சியும் நருட்டோ மீட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 கம்மி. அந்த டைமுக்குள்ளே இட்டாச்சி நருட்டோ பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். என்றைக்கு என்கிட்டருந்தே உன்னை காப்பாற்றுவேன் ஊரே எதிர்த்தாலும் நான் சாஸ்கே விட மாட்டேன்னு சொன்னானோ அதுலேயே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு நருட்டோ அவன் அந்த செகண்டில் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் அவ்வளோதான். ஒரு போகிற போக்கில் நடத்த அந்த கான்வர்சேஷனே இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு சாசுயோட கண்ணையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா
அதுக்கு மேலே அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் இட்டாச்சின்றதை அது காட்டிச்சு. அவங்களுடைய பெரிய இது அது. அது வந்து நம்ம சாஸ்கே நம்பி கூட கொடுக்கல, அவனை நம்பி அவன்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் போயிருக்கான் அப்படின்னா இவ்வளோ நம்பிக்கை அதில் வந்துருக்கும். ஸோ அவன் அந்த அளவுக்கு நருட்டோ நம்பியிருக்கான்றதை அது காட்டுது. அது கோவம் தலைக்கு அடிச்சுனா கண்ணு முன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கோவம் உள்ள இருந்தா யார் சொல்றதும் உள்ள எடுத்துக்க மாட்டோம், காதுல வாங்க மாட்டோம். அந்த மாதிரி தான் சாசுகே. பார்க்கலாம் இப்போ இந்த கபுட்டோன்றது சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்பயாவது 2 பேர் பேசுகிறாங்களா, இப்பயாவது இட்டாச்சி. ஏன்னா இப்போ கபுட்டோவை முடிச்சுட்டா அவனும் சேர்ந்து தான் போயிடும், இட்டாச்சியும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி. ரீனிமிஷன் ஸ்டாப் பண்ணால் அவனும் செல்ஃபாக அழிச்சிக்கிற மாதிரி தான். அதுக்குள்ளேயாவது பேசணும், இல்லை அப்படியே போயிடுவானான்னு அது வேற. இப்பயும் சாஸ்கே அப்படியே விட்டு போனால் இன்னொன்னா அவனுக்கு வந்து அது கோபம் வெறியும் தான் அதிகமாகும். அது கொஞ்சமாவது பேசணும் நல்லா இருக்கும்ன்ற பிஸியாகவே தான் இருக்குது சந்திக்கிற டைம்லாம். அந்த பேசுகிற தருணமே இல்லை. பட் நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணிட்டே ஆனா இருக்கு. இப்ப கபுட்டோ ரீ அனிமேஷன் இப்பன்னா இட்டாச்சும் போயிட்டு வந்தானே, அவனும் ரீ ஆமாம், அதை தான் அனிமேஷன் சொல்கிறேன். தானே. அது ஆமா, அது பேச முடியுமான்னு தெரியல. அந்த பக்கம் மாத்ரா அதே தான். நாங்களும் ஒரு எபிசோட்லேயும் சொன்னே தான் இருக்கிறோம். இருக்க அது பிரம்மாண்டத்தில் உச்சி. அதாவது ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோடுக்கு மாத்ரா ஓகே இவ்வளோதான், இவ்வளோதான் பவரா, ஓகேப்பா, இந்த அளவுக்கா, இல்லை அதுக்கும் மேலே இருக்குது, இதுதான் நான் லாஸ்ட், இல்லை அதுக்கும் மேலே இருக்குது, போயினே இருக்குதுங்க. எவ்வளோதாங்க வந்து இறங்கின செகண்டில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் போயிட்டே இருக்கு. எவ்வளோதாயா உள்ளே வச்சுன்னுக்கிற மனுஷனா, என்னையா நீ, உனக்கு எப்படியா சமாளிச்சார் அந்த ஆள், அந்த ஃபஸ்ட்டு யாரு அவர் யாரு அப்படின்ட்டு அந்த தாட்டே தாங்க போயின்னுக்குது. என்னங்க இது க்ளோனு, அதாவது ஆளுக்கு 5 க்ளோன் போட்டு அதில் சுசுனோவை போட்டு நிற்க வைக்கிறாருன்னா என்ன மனுஷன் உயிரோடு இருந்திருந்தா எந்த லெவலில் இருந்திருப்பாரு அவர்லாம். இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே மட்டும் இன்றைக்கி அவர் தடுக்கலைன்னா இந்த உலகம் என்ன இருக்கும் எல்லாம் யோசிச்சுன்னு எங்கேயோ இருக்குது. எனக்கு இந்த இடத்துலயே வந்து துச்சுக்காக பாராட்டே ஆகணும். இந்த காகைக்கெல்லாம் ஒரு ஹெட்டு மாதிரி அவர் நின்று வழி நடத்துகிற விதமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு தான் வந்து எல்லாரையும் என்ன சொல்கிறது பூஸ்டப் பண்ணி ரொம்ப அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதே அவர் தான். அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வாங்க போகலான்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே அவர் தான். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஃபயரு, அந்த ஒரு இது விடாமல் அந்த துச்சுக்காக இருக்கிறதுலாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பாட்டி வந்து தேவையில்லாமல் வந்து மாதுராவோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காகவே திரும்ப வந்து 5 பேருக்கு போட்டு இப்போ சுசனை போட்டோமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ வேணான்னா அவ்வளோதானே நீனு அசிங்கப்படுத்திடுவேன், வேணும்னா அப்படியா இதான் என்னதையா பதில் சொல்கிறது. நாங்கள் எங்களை அப்படி நிற்க வைக்கிறப்போ எப்படி இருக்கும், நாங்கள் ஒரு ஊரோட தலைவருங்க, கௌரவம்னு ஒன்றுக்குது, வேணானாலும் தப்பு வேணும்னாலும் முடியாதுன்ற மாதிரி வாயடைச்சு பண்ணிக்க. என்னப்பா வாயடிச்சு போயிட்டீங்க இதுக்கேவா அப்படின்ட்டு நம்மளை வச்சு செய்கிறாரு. அதான் சொன்னேன், இவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த பன்மையும் உள்ளே இருக்குன்ட்டு. அது இதுதான் விளையாடுறாரு நம்மளை வச்சு. அதான் என்ன சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் காட்டினாலும் இன்னும் அந்த பக்கம் நம்ம நட்டோ டோபி அந்த இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரில. சப்போஸ் இப்போ இது ஸ்டாப்பாக இது பண்ணாலும் மாதுரான்றவர் போனாலும் இன்னும் அந்த பக்கம் ஒரு ஆட்டம் இருக்குது. இன்னும் இவங்க எல்லாம் சேர்ந்து திரும்ப அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது. இன்னும் பிரச்சனைங்க இருக்குது. ஒரு பக்கம் ஒன்று அமைஞ்சாலும் ஒன்று அணைஞ்சிச்சு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் கொழுந்துட்டு எரிஞ்சுருந்தாங்குது. ஸோ எல்லா பக்கம் ஓட வேண்டியதாக தான் இருக்கும். இன்னும் முடியல, நிறைய இருக்குது. இன்னும் 500 எபிசோடு இருக்கே. ஸோ நான் வந்துடுமா. ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.